ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த டிஐஒய் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ அந்த வரிசையில் பேக்கிங் சோடா அண்ட் லெமனுக்கு அப்புறம் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா டூத்பேஸ்ட். ஸோ இந்த டூத்பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் வந்து கிளைம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த என்னெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் கிளைம் பண்ணுறாங்க இந்த டூத்பேஸ்ட்டை வச்சு, என்ன ஹேக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் பிக்சர் வைஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன இந்த ஹேக்ஸில் வந்து பார்த்தீங்களா, ஸோ இந்த தம்ப்நெயிலிருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். ஸோ இது மேபி ஒர்க் ஆனா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணலாமா வேணாவா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஹேக்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட்ராம் வந்து ஒயிட் ஆகும், பெடிக்யூருக்கு யூஸ் பண்ணலாம், தென் மருக்களை வந்து ரிமூவ் பண்ணுது, பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாடி ஒயிட்னிங் யூஸ் ஆகுது, ஃபேஸ் ஒயிட்னிங் யூஸ் ஆகுது, பிரைட்னிங் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிளைம்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இதை பற்றி எதுவுமே ஐடியாவே இல்லாதவங்க வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணால் நம்ம வெள்ளையாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாரும் கிளைம் பண்ணுற டூத்பேஸ்ட் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் தான். ஸோ கோல்கேட்டில் ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நம்ம பொதுவாக இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அந்த வகையில் இதுலேயும் வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த டூத்பேஸ்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டீத்துக்காக டிசைன் பண்ண ஒரு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு. இதில் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமா, நம்ம ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் இதை வந்து ஆக்னி ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுற ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ட்ரைக்ளோசான். இந்த ட்ரைக்ளோசானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதாவது உங்களோட ஸ்கின்ல இருக்க ஒரு பாக்டீரியா பேர் வந்து ப்ரோபியோனி பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியா தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிம்பிளை காஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ இந்த ட்ரைக்ளோசான் வந்து இந்த ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டினால இந்த ப்ரோபியோனி பாக்டீரியம் வந்து கில் பண்ணிவிட்டு ஆக்னியை வந்து க்யூர் பண்ணுது அப்படிங்கிறது கிளைம். ஸோ இந்த கிளைம்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி இது வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும், இதெல்லாம் ஓகே. பட் இது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. அந்த பாக்டீரியாவுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத தாண்டி உங்கள் ஸ்கின்னுக்குமே இது வந்து நல்லதில்லை. இந்த ட்ரைக்ளோசான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2017 FDA வந்து பேன் பண்ணியிருக்கு. ஸோ இது எதெல்லாம் பேன் பண்ணுச்சு, எதுக்காக பேன் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ரிசர்ச்சில் வந்து உங்களோட தைராய்டு ஹார்மோனோட லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மெயினாக இந்த பாடி வாஷ், கிளென்சர்ஸ், இந்த மாதிரி சோப்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்து இந்த ட்ரைக்ளோசான் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கோல்கேட் டூத்பேஸ்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ஒரு மினிமல் அமௌண்ட்டில் இருக்கும்போது அது ஓகே. பட் நம்ம பாடி வாஷ்லலாம் எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஸ்கின்க்கு வந்து நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஆக்னி ட்ரீட்மெண்ட்காகவோ ஒயிட்னிங்காகவோ இந்த டூத்பேஸ்ட்டை வந்து டெய்லியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து நல்லதே இல்லை. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிம்பிளை கிளியர் பண்ணும், அதில் டவுட் இல்லை. பட் இது வந்து லீட்ஸ் டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸோ ஸ்கார்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு லீட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த டூத்பேஸ்ட்டை ஆக்னி ட்ரீட்மெண்ட்காகவோ இல்லை ஒயிட்னிங்காகவோ ஹேர் ரிமூவலுக்காகவோ யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த டூத்பேஸ்ட்டில் வெறும் ட்ரைக்ளோசான் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ கிளிசரின் இருக்குது, சார்பிட்டால் இருக்குது, கால்சியம் கார்பனேட் இருக்குது, SLS இருக்குது, தென் சோடியம் பைகார்பனேட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டூத்பேஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ், இதில் இருக்க சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னலாம் நமக்கு வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுற ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த பேக்கிங் சோடா தான். ஸோ ஆல்ரெடி நான் பேக்கிங் சோடாவில் சொன்ன மாதிரி தான்
பேக்கிங் சோடா இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஸ்கின் பிகாஸ் அதோட பிஹெச்சே வந்து வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டூத் பேஸ்ட்டில் மட்டும் இது இருக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் இப்போ நம்ம சலைவோட ஆவரேஜ் பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா 6.5லேருந்து 7.5 பிஹெச் வந்து இருக்குது. ஸோ பட் நம்ம ஸ்கின்னோட பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 4.5லேருந்து 5.5 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதோட பிஹெச் ரேஞ்ச் வேறு, ஸோ நம்மளோட ஸ்கின் பிஹெச் வந்து வேறு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டூத் பேஸ்ட்டுக்கு சோடியம் பைகார்பனேட் இஸ் ஓகே, பட் ஆன் யுவர் ஸ்கின் இட்ஸ் நாட் குட். ஸோ இந்த சோடியம் பைகார்பனேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும். உங்களோட நேச்சுரல் ஃப்ளோரா, அதாவது உங்கள் பாடியில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்க நேச்சுரல் குட் பாக்டீரியாவை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் லாரல் சல்ஃபேட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீத்தில் பிளேக் ஃபார்மேஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப ஹார்ஷான ஒரு கெமிக்கல். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் நேச்சுரல் ஆயிலை வந்து ரொம்ப வந்து ட்ரை பண்ணி விட்டுறதுனால சம்டைம்ஸ் ரேஷஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டும் நாட் குட் ஃபார் யுவர் ஸ்கின். தென் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரைக்ளோசான் தான் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கொண்டது அப்படிங்கிறதுனால ஆக்னிக்கு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரைக்ளோசான் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ஒர்க் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணிவிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். பிகாஸ் அதை ட்ரை பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இது வந்து நல்லதே கிடையாது. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓகே ஓவர் நைட்டில் கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து சம்டைம்ஸ் டீபிக்மெண்டேட்டட் பண்ணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அது ரொம்ப விளிரி போன மாதிரி ஆகிடும், இல்லையா ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு லீட் பண்ணிடும். அதாவது அந்த இடம் அப்படியே ஸ்கார்ஸாக மாதிரி பிளாக் மார்க்காக வந்து போயிடும். நாள் கூட நீங்கள் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இது இன்னும் அதிகமாக வந்து சிவியர் பண்ணி விட்டுரும். தென் பிரேக் அவுட்ஸு இன்னும் சிவியராக க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஹேர் ரிமூவலாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கலாம் வந்து சொல்கிறாங்க. பட் இது எதுக்குமே வந்து சயின்டிஃபிக் ஒரு ப்ரூஃப் கிடையவே கிடையாது. பல்லு தேய்க்கலாம், கிளியராக வச்சுக்கலாம், உங்கள் பல்லை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு தானே இந்த வந்து டூத்பேஸ்ட் ஒர்க் ஆகுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹேர் ரிமூவலுக்கோ ஒயிட்னிங்க்கோ இல்லை ஆக்னி ரிமூவலுக்கோ அந்த மருக்களை ரிமூவ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே வந்து இந்த டூத்பேஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது. சிலருக்கு வந்து இந்த ட்ரைக்ளோசான் வந்து ஒர்க் ஆனாலுமே அதோட பேக் எண்டில் இருக்க ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இன் ஃப்யூச்சர் எப்படி அவங்களுக்கு வந்து அது ரெசிஸ்டண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல. மைட் பி அது உங்களோட ஸ்கின்னில் இருக்க பாக்டீரியா வந்து அதுக்கு ரெசிஸ்ட் ஆகிட்டு அது நீங்கள் என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ட்ரை டு அவாய்ட் டூத்பேஸ்ட் ஃபார் தோஸ் கிளைம்ஸ். இன்ஸ்டட் நீங்கள் ஆக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து அசிலிக் ஆசிட் போகலாம், ட்ரெட்டினாயின் போகலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா டீ ட்ரீ ஆயில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து டெஃபினெட்லி உங்களோட ஆக்னிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ஆன்டி ஏஜிங்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் கண்டிப்பாக டூத்பேஸ்ட் ஒர்க் ஆகாது. ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். இனிமேவாது நீங்கள் ஏதாவது டிஐஒய் பார்த்து லெமன், பேக்கிங் சோடா, தென் டூத்பேஸ்ட்லாம் போட்டால் ஸ்கின் ஒயிட் ஆகிடும் அப்படின்னு நம்பாதீங்க. We can't change our natural color, so try to accept it. Thank you for watching. See you in the next video.